சுவாமிக்கும் பொங்கல் நம்ம வயத்துக்கும் ஆகாரம்னு போல அது மாதிரிதான் அது. நீ வர வர நீ வந்து கதகாலட்சேபம் ஆரம்பிச்சுட்ட. எடுத்த உடனே பாட்டு, நடுவுல வந்து இந்த பழமொழி பாட்டி மாதிரி சொல்லிட்டு. அப்படி இல்ல, அப்ப புளியும் போடுவோம் வெல்லமும் போடுவோம். வெல்லம் கடைசியில துளியுண்டு தான், அது ரொம்ப கிடையாது. பின்ன கேத்தாண்ட பட்டினா சும்மாவ நீ விட்டா இருப்ப, யாரும் விட மாட்டா ஒன்ன. எல்லாம் கேட்டு வாங்கிக்க வேண்டியிருக்கு உங்ககிட்ட. சிச்சி அப்படி இல்லடா, நான் எனக்கு இதுல கான்சென்ட்ரேஷன், அப்புறம் இதை விட்டுருவேன் நானு. அப்புறம் அம்மா நீ அதை சொல்லலையே மறந்து போயிட்டே நீ சொல்லுவ, அப்புறம் சொல்ல மாட்டேன், சண்டை போடுவேன். சண்டை போட்டு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினார், ராம என்ற இரண்டெழுத்தினார். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். இந்த பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருந்தது. ஆமா ராகேஷ், இன்னைக்கு பங்குனி உத்திரம். ஆமா, சுவாமிக்கு எல்லா கோவில்லையும் எல்லா இடத்துலயும் திருக்கல்யாணம், எல்லாம் சேர்த்தி சேவை, ஆமா, எல்லாம் பிரமாதமா இருக்கும். ஆமா, அதனால அந்த மாதிரி ஒரு அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு எல்லா கோவில்லையும் இருக்கும். பட் முக்கியமா வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து பெருமாள் தாயார் சேர்ந்து அந்த சேர்த்தி சேவைன்னு சங்ககால இலக்கியங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த பங்குனி உத்திரம் எப்படி இருந்தது, தட் இஸ் அந்த அக்கார அடிசலா இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் அந்த அக்கார அடிசல்ன்றது பண்ணுவா, பெரிய பெரிய கால்ட்ரன்ஸ்ல, அதாவது டெரகோட்டா பாட்ஸ்ல பண்ணி அந்த விறகு இருக்கும் இல்லையா, அதோட அந்த ஸ்மோக் வாசனையோட பிரமாதமா இருக்கும். இப்ப விறகடுப்பு தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதனால பங்குனி உத்திரம் ஸ்பெஷல், ஒரே கல் ரெண்டு மாங்காய். எக்ஸாக்ட்லி, சேவ் பண்ற மாதிரி என்ன பண்ண போற இன்னைக்கு? ஆக்சுவலா இன்னைக்கு பண்றது வந்து ஒரு பங்குனி உத்திரம் கூட்டு பண்ணுவா. சாதாரண சக்கரை பொங்கல், அக்கார வடிசல் அதெல்லாம் பண்ணிட்டு ஐதர் தே மே கூட்டு ஒரு கூட்டையே கொஞ்சமா தளர்த்தி சாம்பார், நம்ம ஐ மீன் கூட்டு சாதம் மாதிரி. சரி, கூட்டை வந்து எல்லாம் நாட்டுக்கறிகா போட்டு எல்லாம் நைவேத்தியம் பண்ணுவா. சரி, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா. அதனால அதுதான் பண்ண போறேன். வெரி குட். சப்சிக்வென்ட்லி இட் இஸ் ஃபுட் ஃபார் us also. பட் சோ நீ பண்றது கூட்டுல கூட்டு சாதமாவே பண்ண போறேன். சாதமாவே பண்ணிட போறேன். ஒன் பாட். ஆமா, எக்ஸலென்ட். அது வந்து என்னெல்லாம் வேணும் சொல்லு பாப்போம். இதுல வந்து ஆக்சுவலா எல்லா காய்கறியும் வச்சிருக்கேன், நாட்டு காய்கறி எல்லாம் 100 கிராம்ஸ். தட் இஸ் கொத்தவரங்காய், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வாழைக்காய், இது பாரு பிரீத்திக்கு பிடிக்குமே சேப்பங்கிழங்கு கூட அங்க ஒண்ணு வச்சிருக்கேன் தனியா. அது சேப்பங்கிழங்கு அதோ வச்சிருக்கேன் பாருங்க, கட் பண்ணி வேக வச்சிருக்கேன். இது மாத்திரம் நம்ம சாதம் வைக்கிறோம்ல, so I didn't waste the gas. Okay, because சாதம் வைக்கிறப்ப வச்சாச்சு. Okay, அப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அது பாரு 150 grams of rice, பச்சரிசி, அதுல பாதி அளவு துவரம் பருப்பு, அது அது ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன், தண்ணியோட வச்சிருக்கேன். அது வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி. தனியா எவ்வளோ? தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. மிளகு வந்து எண்ணி 4 தான். சரி. அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு வந்து அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். ஓகே. அப்புறம் ஒரு 10 மிளகாய் வத்தல். இது வந்து அவ்வளவு காரம் கிடையாது, இட்ஸ் நாட் தட் குண்டு மிளகாய். ஓகே. அப்புறம் அதுக்கு கீழே மஞ்சப்பொடி தெரியுது. மஞ்சப்பொடி கொஞ்சம் வச்சிருக்கேன். சாரி, நைஸா இல்லடா, அது வேணா இன்னொரு இது எடுக்க வேண்டாமே, அது பண்ணி. சரி. அது கொஞ்சோண்டு புளி, அது வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு. ஓகே. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் பெருங்காயம் எல்லாம் கடைசியில இது பண்றது மொத்தம் ஆனா நெய்ல தான் பண்றேன். சொல்லு, ஓடுறது பேரு ஐயோ வந்துட்டா அந்த மாமி சரி, எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு நெய்ல பண்ணாக்க. சுவாமிக்கு பண்றோம், கூட்டுதான் விசேஷம் இருந்தா கூட we do it only in இது. Why, what makes you say that தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாம் inferior கிடையாது, எல்லாம் வசதி தான். என்ன கொடுத்தாலும் ஆமா, உம்மாச்சி should accept, that is உம்மாச்சி. எக்ஸாக்ட்லி. அதுலயே எத்தனையோ இருக்காளே. இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு கோவில் நான் படிச்சேன், சுவாமிக்கு வந்து புழுங்கல் அரிசி, ரசம் அதெல்லாம் தான் வைக்கிறார் நைவேத்தியத்துக்கு. நீ கூட சொல்லுவேன் மதுரையில. இதெல்லாம் இதுலயே பண்றேன் நான். அது வரத்துக்கிறது. ஓகே.
தனியா அண்ட் மிளகு. தனியா மிளகு, மிளகு கூட இதுக்கு ஒரு பேருக்கு தான் ஆக்சுவலா. அப்புறம் பாரு கடலை பருப்பு, அப்புறம் மிளகா வத்தல். போடு சக்க. மிளகா வத்தல்லாம் வெறும் பாவமா இருக்கு பாரு. இது ஒன்றும் அவ்வளவு காரம் இருக்காது. அப்புறம் பெருங்காயம், பெருங்காயம் வந்து கடைசியில தாளிக்கிறதுக்கு பாரு. இதை நல்லா இது பண்றேன் பாரு. அதான் ஒரு வாட்டியும் சொல்றப்போ நான் குட்டையா பிறந்துட்டேன், உங்க கிச்சன் வந்து அவசரமா இருக்கு. This cannot be a complaint everywhere in every kitchen. இல்ல இன்ஃபேக்ட் அங்க வந்து நம்ம ஆத்துல எங்க அப்பா வந்து கிச்சனை வந்து எங்க அம்மாவுக்கு சரியா கட்டிண்டா ஆக்சுவலா. வித்தவுட் ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரொம்ப கூட வரக்கூடாது. படுத்துட்டு கடைசியில அந்த புளியும் போடுறேன் பாரு. போட்டு ஒரே ஒரு பெரட்டு, அதோட அந்த தேங்காயும். நைஸ். ஸோ அது அந்த எண்ணெயை நெய்யை அப்சார்ப் பண்ணிடும். அதுக்கு தான் அது. வெரி நைஸ். இப்போ இதை எடுத்து தனியா வச்சுக்கிட்டு கொடுவேன். இந்த புளி கொஞ்சம் இது பண்ண நம்ம ஆத்துல ஆக்சுவலா மிளகா பொடி நான் வறுக்கிறேன் பாரு, அதுல கூட நான் புளி இப்படிதான் போடுவேன். To basically to remove whatever little moisture that is there in it. நிறைய பேர் வந்து புளியும் போட மாட்டா, பட் நம்ம புளியும் போடுவோம், வெல்லமும் போடுவோம். வெல்லம் கடைசியில துளியுண்டு தான், அது ரொம்ப கிடையாது. பின்ன கேத்தாண்ட புட்டினா சும்மாவா? இந்த பாரு இதை எடுத்துடுறேன் பாரு. நான் எடுத்துறேன் கண்டா, எனக்கு இங்க இன்னும் ஈஸியரா இருக்கும். இந்த கரண்டி வாட்டம் இல்ல, அதானே பார்த்தேன். ஏதாவது நொட்ட சொல்லணும். கரண்டி வாட்டம் இல்ல, அடுப்பு ஏட்டல, நான் என்ன பண்றது? இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? இது ஆறட்டும். இது வந்து ஆக்சுவலா தாளிக்கிற மாதிரியே தாளிச்சுட போறேன் இப்போ. சரி, இப்ப பாரு அதே மாதிரி நெய் குத்தி. கூட்டு is meant to be healthy. This is also healthy, undoubtedly. இவ்வளவு நெய்யை போட்டு because you are going to make such a big quantity of the இதெல்லாம் பண்றல்ல. வெரி குட் பாரு, நீ தான் நியூட்ரிஷனிஸ்ட். கடுகு நான் இருப்பேன், நீ விட்டா இருப்ப, யாரும் விட மாட்டா உன்ன. உளுத்தம் பருப்பு, ஸோ சக்கரவள்ளி கிழங்கு, பரங்கிக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வாழைக்காய், சேப்பங்கிழங்கு மட்டும் கொஞ்சமா நம்ம சாதம் வைக்கிறப்போ வச்சுட்டேன். ஓகே, so I didn't waste gas on that. Got it. சேனக்கிழங்குலாம் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது ஆக்சுவலா. கரெக்ட். அது அந்த கருணக்கிழங்கு புடிக்கரணை, ஆமா, அதெல்லாம் தேர் சோ குட் ஃபார் இது. கல்லுப்பு போடட்டுமா? கொஞ்சம் போட்டிருக்கியா நீ? அதான் போடவே இல்லை. போடு. எனக்கு வந்து உப்பு எடுத்தேன்னா ஆக்சுவலா நான் கையில போட்டேன்னா எனக்கு கல்லுப்பு தான் வாட்டும். எனக்கும் வாட்டம் தான். எனக்கு நீ வந்து எத்தனை டீஸ்பூன்லாம் கேட்ப பாரு, எனக்கு அது வாட்டமே கிடையாது. மஞ்சள் பொடி போடலாம். இது சாதம் போடு. இப்போ பாரு, இப்போ வந்து இந்த ஊற வச்ச அரிசி போட்டுடுறேன். ஓகே, களைஞ்சு வெறும் 1 கப். அவ்வளவுதான், 1 கப். இதுக்கு ஆக்சுவலி நீ இப்போ தோரம் பருப்பு போட்டுருக்க, பட் பாசி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். வேணா போட்டுக்கலாம், பட் அந்த கூட்டு இதுக்கு they don't. சுவாமி பிரசாதம் அப்படி. ஆமா, சோ ஒண்ணுக்கு அரை. ஓகே, வெரி குட். அதனால இது வந்து இப்ப நான் வந்து ஐ மேக்கிங் இட் ஃபார் our convenience. இது ஒரே ஷாட்ல கேஸ் சேவ் பண்றதுக்கு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். சுவாமிக்கு என்னவோ சொல்லுவாளே, சுவாமிக்கும் பொங்கல் நம்ம வயத்துக்கும் ஆகாரம் போல, அது மாதிரிதான் அது. நீ வர வர நீ வந்து கதாகாலட்சேபம் ஆரம்பிச்சுட்ட. எடுத்த உடனே பாட்டு, நடுவுல வந்து இந்த பழமொழி பாட்டி மாதிரி சொல்லிட்டு. அப்படி இல்ல, மஞ்சள் 1 கப்பு அரிசி அண்ட் பருப்பு. ஆமா, காய் இருக்கு. ஆமா, அதுக்கு இப்ப நான் கூட்டுனாக்கா நீ கொஞ்சம் நிறையவே தண்ணி வைக்கலாம். ஒரு 5 தண்ணி விடலாமா? 5 தண்ணி விடலாம். எப்படி? ஆஹா. சோ இதுல 5 கப் தண்ணி ஊத்திருக்கேன். அப்புறம் வேணா தளர்த்திக்கலாம் கொஞ்சம், இதெல்லாம் வேணும்னாக்க. ஓகே, அண்ட் எத்தனை விசில் இருந்தாக்க இவ்வளவு வேண்டாம் உனக்கு, கொஞ்சமா இருந்தா கூட போறோம். அது தண்ணி கம்மியா விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இத போட்டு நல்லா இப்ப சாதம் எல்லாம் இருக்கத்தால ஒரு 3 விசில். சரி, அது குக் ஆறதுக்குள்ள நான் இத வந்து அரைச்சிட்டு வந்துறேன். ஆஃப்டர் 3.5 விசில்ஸ். ஆமா, தரக்கலாமா? மச்சி காப்பாத்து. சைக்கிள் கேப்ல இழுத்து பாத்திருப்பியே? இல்ல பிரஷர் போயிருக்கான்னு பார்த்தேன். அப்ப அது மச்சி காப்பாத்து. ஆஹா, இது கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் திக்கா தான் வச்சிருக்கேன் நான். இப்போ வந்து ஐம் ஆடிங், அடுப்பு பத்த வச்சுட்டு அந்த அரைச்ச பேஸ்ட் இங்க இருக்கு பாரு, அப்புறம் அரைச்ச தண்ணியும் இருக்காங்க. இப்போ அத போட்டுட்டு. வெரி குட், சபாஷ். அண்ணா தேங்காய் தொகையில் மாதிரி அரைச்சிருக்கேன் பாரு, எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸா அரைச்சிருக்கேன். இரு வரேன், எல்லாம் கேட்டு வாங்கிக்க வேண்டியிருக்கு உங்ககிட்ட. சிச்சி அப்படி இல்லடா, நான் எனக்கு இதுல கான்சென்ட்ரேஷன். அப்புறம் இதை விட்டுருவேன் நானு. அப்புறம் அம்மா நீ அதை சொல்லலையே, மறந்து போயிட்டே நீ சொல்லுவ. அப்புறம் சொல்ல மாட்டேன், சண்டை போட்டு.
இது சாம்பார் நீ வந்து குழம்பு சாதங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தளர்த்திக்கலாம். அது இது வந்து கூட்டு சாதங்கிறதுனால கொஞ்சம் கெட்டிமாவே பண்றேன். ஆமா ஓகே. இன்னும் கொஞ்சம் வேணா தண்ணி ஊத்திக்கலாமா? நல்லாவே ஊத்தலாம். பாட்டில் வச்சிருக்கேன். சேப்பங்கிழங்கு போடல. இது வர கொஞ்சம் இது பண்ணிட்டு போடுறேன். போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போடணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கு கொத்தமல்லி அதெல்லாம் எதுவும் நல்ல வேலை. சேப்பங்கிழங்கு வேக வச்சது, கொஞ்சோண்டு பெருங்காயம், அவ்வளவுதான். நாட் மச். இது ரொம்ப குத்தாத. இல்ல மிக்ஸ் தான் பண்றேன். இப்போ வந்து இதையும் கொஞ்சம் ஊத்தணும், அப்பதான் நல்லா இருக்கு. வர சுவாமிக்கு நைவேத்தியம். நீ ஒண்ணு பண்ண, நீ வந்து பாட்டில்ல உள்ள போட்டுடு முதல்லயே, அது நல்லா இருக்கும். I wish there could be some provision like that. கொடா குழந்தை வெயிட்டிங். வர நான் முதல்ல இது நல்ல அந்த தனியா வாசனை எல்லாமே இருக்கு. எல்லா உப்பு சரியா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் போடலாமா? அது நீ தான் பார்க்கணும். மச்சே காப்பாத் இருக்கும்னு நினைக்கிறேன். மச்சே காப்பாத். பார் இது பார்த்து எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். அதுல கூட தட்டல என்னெல்லாமோ எடுத்து வச்சிருக்கேனே. இல்ல போதும் நீ போதும். நீ இது மாதிரி பாக்கிறதுக்கு உப்பு பண்ணா போட்டுட்டு உனக்கு நான் கொடுக்கறது வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி கரெக்டா இருக்கு உப்பு. நான் முதல்ல போட்டது கொஞ்சம் வேணா போடலாம், பட் ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். கொஞ்சம் சரியா இருக்கும். ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலென்ட். இது நம்ம அந்த இந்த கூட்டு பண்ணுவோமே, புளிப்பு கூட்டு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. புளியும் வறுத்திருக்கேன் பாரு. இல்ல அண்ட் அந்த தனியா வாசனை, அது மோர் தென் எனிதிங் இது சுவாமிக்கு நைவேத்தியம், நம்மளுக்கும் சாப்பாடு ஆயிடுது. டயலாக் நம்பர் 2 இல்ல. வெரி குட். டேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? இல்ல அது இல்ல, நான் இன்னைக்கு இதுக்கு சுவாமி இதோட கொடுக்க போறேன் பாரு. என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாரு உனக்கு. ஏய் இது என்ன பாரு, சக்கரை பொங்கல். உனக்கு சக்கரை பொங்கல்ல இல்ல நெய்ய போட்டு சாத்தி இருக்கியே. மச்சி காப்பாத். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லாரும் சப்சிக்வென்ட்லி எல்லா பண்டிகையும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். கரெக்ட். மச்சி காப்பாத். இது ஆக்சுவலா நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் திருப்பி டேஸ்ட் பண்றேன். சக்கரை பொங்கலையும் பாரு எப்படி இருக்குன்னு. அந்த வறுத்த தனியா எனக்கு எல்லா நாட்டுக்கறிகா வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். இது காரம் நான் முதல்ல ஒரு 10 பச்சை சேப்பு மிளகான்னு சொல்லும்போது கூட ஐ வாஸ் திங்கிங் கொஞ்சம் காரமா இருக்க போறது, பட் நோ, இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ அது நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி யூ ஷுட் நம்ம இந்த குண்டு சில்லி இருக்கு, குண்டூர் மிளகா, அது போட்டா இட் வில் பி மோர் ஸ்பைசி. இது நம்ம நாட்டுல என்னைக்குமே அந்த லாங் தான் யூஸ் பண்றது. சக்கரை பொங்கல் அவுட்ஸ்டாண்டிங். சுவாமிக்கு பண்ணினது. ஸோ இந்த பங்குனி உத்திரம்க்கு இன்னைக்கு, சின்ஸ் வி வர் ஷூட்டிங் ஆன் பங்குனி உத்திரம், உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 1 pot பங்குனி உத்திரம் கூட்டு சாதம். எக்ஸாக்ட்லி. ஆமா, இந்த மாதிரி இன்னும் நிறைய சீசன் வருது. முக்கியமா we are looking for some recipes for using மாங்காய். இப்போ எங்களோட பிளேலிஸ்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா மாங்காய், மாம்பழம் வச்சு மாங்காய் சாதம் இருக்கும், மாங்காய் ரசம், மாம்பழம் குழம்பு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி we've done quite a few, but we would love to feature. இப்போ உங்களுக்கு ஏதாவது இது இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த ரெசிபியை நீங்க காமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க, உங்க பேர் சொல்லி we would love to try that out. ஏன்னா நாங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் we do it for telecast. So we would love to try it. உங்களோட ரெசிபின்னு சொல்லியே நாங்க we'd love to do it. So please send it to us, இல்லையா? Yes, sure. Definitely. We're most welcome to do it. If you come across any nostalgic, உங்களுக்கு நினைவு இருந்து சொன்னேன்னாக்க அதுவும் we'll try to do it using your name undoubtedly. அதான் நானும் சொன்னேன். அதேதான். இல்லடா, அதேதான் நானும் சொன்னேன். சரி. So go ahead, try this wonderful recipe. Very, very seasonal, unique recipe. We will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.